ஆறுமுகம் ஆறுமுகம். விடிஞ்சிருச்சா? சாரி, கொஞ்சம் வசதியில நல்லா தூங்கி. பரவாயில்ல பரவாயில்ல, வா போலாம். ஆமா, எப்படி இங்க இருந்து வெளியில போறதுன்னு உனக்கு வழி தெரியுமா? நாம நேத்து சாயந்தரம் காட்டுக்குள்ள வரும்போது சூரியன் அந்த பக்கம் இருந்துச்சு. ம். ஓ, இந்த பக்கம் இருக்கு. அப்போ இதான் கிழக்கால தான் போகணும். இந்த பக்கமா போனா வெளியே போயிடும். இந்த டைரக்ஷன்ல போனா காட்டை விட்டு வெளியில போயிடலாமா? போயிடலாம். கிழக்கால அப்படியே போனோம்னா சரியா இருக்கும். இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க? இந்த காலத்துல வயக்காட்டுல மணிக்கணக்கா வேலை செய்யறவங்க எல்லாம் வாட்ச பார்த்தா மணி தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் சூரியனை பார்த்தா நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் அப்படித்தான் சூரியனை வச்சு திசையை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே போனா வெளியே போயிடலாம். ஐயோ, எவ்வளவு பெரிய முள்ளு! வலிக்குது. அச்சச்சோ, ரத்தம் நிறைய வருது. ஏய் ஜி, என்ன பண்ற? இல்ல, எச்சி வச்சா ரத்தம் நின்று போயிருவி. ஐயா சீ. அட ஏய், எச்சி தான் உலகத்திலே சிறந்த மருந்து. நீ எல்லாம் என்னத்தை படிச்சு என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டியோ? காட்டு பொறுமையா எந்திரி. இந்த காட்டை சுத்தி பார்க்கணும். நம்ம தலையில எழுதி சுத்தி பார்த்தாச்சு. சரி, போவோம். ஐசு, இங்க வா. என்னம்மா? சிட்டு எங்க? இவைய வீடு தொடச்சிட்டு இருக்கா? சிட்டு 2 நாளா லீவாமா? அவ அப்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? 2 நாளா லீவா? அப்ப நம்ம துணியெல்லாம் துவைச்சது யாரு? அதாம்மா எனக்கும் தெரியல. ஊற வச்ச துணிய துவைச்சு அயன் பண்ணி ரூம்ல அடுக்கி வச்சது யாரு? சிந்து. என்னத்த? நேத்து எங்க துணியெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வச்சது யாரு? நான் தான் ஏத்த. சிட்டு அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கேட்டா, அதனாலதான் நானே செஞ்சுட்டேன். இப்படி எல்லாம் வேலை செஞ்சா நான் உன் மேல இறக்கப்படுவேன்னு நினைக்கிறியா? நீ என்ன செஞ்சாலும் என் மனசு மாற போறது இல்ல. சிட்டுவ வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ எல்லா வேலையும் செய்யறது அன்னபூர்ணி கிட்ட பாராட்டு வாங்குறதுக்கு தான் எனக்கு தெரியுது. உன் நாடகத்தை அந்த அன்னபூர்ணி வேணா